அண்மைச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மனின் உடலை வாங்க அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். குட்கா விற்றதாக போலீசார் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்த நிலையில் சிறையில் தாக்கப்பட்டு சபரிவர்மன் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அவரது உடலை வாங்க அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார். கண்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில அடித்து கொலை செய்யப்பட்ட சபரிவர்மனின் உடலை வாங்க தற்போது உறவினர்கள் முன்வந்துள்ளனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி குட்கா வழக்கில் தென் தாமரைக்குளம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 12ஆம் தேதி அன்று அங்குள்ள சிறை வார்டன்கள் மற்றும் கைதிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில தங்களுக்கு நீதி வேண்டும் என கேட்டு அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கையில 19 இடங்கள்ல காயங்கள் இருப்பதாகவும் தெரிய வந்த நிலையில நேசமணி நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சிறை வார்டன்கள் 3 பேர், கைதிகள் 8 பேர் என 11 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து 3 சிறை வார்டன்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில தொடர்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கையில முரண்பாடு இருப்பதாகவும் அதனால் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அதே போல உயிரிழந்த சபரிவர்மனின் உறவினர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் ஆகியோர் சபரிவர்மன் வீட்டுக்கு நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் நிவாரண உதவிகளை வழங்க சென்ற போது அவர்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில முரண்பாடுகள் இருப்பதாகவும் தங்களது மருத்துவ குழுவினரிடம் அந்த பிரேத பரிசோதனை காட்சிகளை அனுப்பி அதன் அடிப்படையிலே உடலை வாங்க முன்னர் உள்ளதாகவும் தெரிவித்து நிவாரணங்களை வாங்க மறுத்தனர். இதனை அடுத்து இந்த அந்த மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்ததில் மருத்துவமனையிலிருந்து அளிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் வழங்கப்பட்ட காயங்களும் வீடியோ காட்சிகள் இருக்க காயங்களும் ஒத்துப்போவதாக இருப்பதால் அந்த சபரிவர்மனின் உடலை வாங்க தற்போது உறவினர்கள் முன் வந்துள்ளனர். தொடர்ந்து போலீசாரும் இங்கு நிவாரணம் வழங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல்களானது வெளியாகியுள்ளது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.